ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தால் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தென்காசி மாவட்ட பொதுமக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சம்பட்டியடி கொடுக்கப்படும் என ஆவேசமாக தெரிவித்தனர். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, பாலியல் தொல்லையை முழுமையாக ஒழிச்சு கட்டுங்க. அதுக்கு என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கணுமோ இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க, என்னென்னமோ அதை செய்யுங்க. போதைப் பொருள் நடமாட்டம்ங்கிறது கடுமையாக ஆயிடுது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தான். எல்லாருடைய பள்ளிக்கூடம் படிக்க பையன்லேருந்து சாதாரண பெரிய ஆளுக்கு வரைக்கும் போதைப்பொருள் பையில் இல்லாமல் இல்லை. கள்ளச்சாராயத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது, போதைப்பொருளை கூடிக்கிட்டே போகுது, அதை தடுக்க வழி இல்லை. இன்றைக்கி பெண்கள் ஒவ்வொரு துறையிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்க மாட்டேங்குது. தினம் தினம் பாலியல் தொல்லை, பாலியல் சீண்டல், இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபடுபவர்கள் மீது இந்த அரசு கடுமையான நடவடிக்கை, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் சொல்லியிருந்தாரு. அந்த இரும்பு கரம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும்.